மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 21 வரை பார்த்துருக்கோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு சில காரியங்களை ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பிசாசு போகாததற்கு என்னென்ன காரணம் என்று சொல்லி நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். அந்த குறிப்பிட்ட ஸ்தோத்திரம் அலக்களிக்கிற இந்த பிசாசு போகாததற்கு 3 காரணத்தை சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? 1, அவிசுவாசம். 1, அல்லேலூயா. அவிசுவாசம் இருந்தாலும் என்ன பண்ணாது? பிசாசு போகாது. அல்லேலூயா. 2, ஜெபக்குறைவு. யாருக்கு ஜெபக்குறைவு? பேய் பிடிச்ச மனுஷனுக்கு இல்லை. பேய் பிடிச்ச மனுஷன் ஏன் ஜெபிக்க போகிறான்? அல்லேலூயா. பேய் விரட்டுற ஆளுக்கு ஜெபக்குறைவு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3, உபவாசம் இல்லாமை. இது எல்லா பிசாசுக்கும் கிடையாது. ஒரு சில கடினமான பிசாசுகளை துரத்துறதுக்கு நாமும் கடினமான சில மெத்தட்ஸை என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சீஷர்கள்ட்ட கொண்டு போனாங்க. சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியல. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஸ்தோத்திரம், ஆண்டவர் சுலபமாக துரத்திடுறார். அப்போ தான் சீஷர்கள் கேட்குறாங்க, ஏன் எங்களால் துரத்த முடியாமல் போனது? ஏன் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த பேய் ஓடலை? அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், 1, இந்த ஜாதி பிசாசு ஸ்தோத்திரம் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற ஒன்றினாலும் என்ன பண்ணாது? இது போகாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ கவனிங்க, ஸ்தோத்திரம். சில குழந்தைகள் அடம் பிடிக்கிற சுபாவம் இருக்கும். அதில் சில பிள்ளைகள் சொன்னால் என்ன பண்ணும்? 2 வெரைட்டி பிள்ளைகள் இருக்கு. ஒரு சில பிள்ளைகள் ஒரு வார்த்தை, மக்களே இதான் சூழ்நிலை, நம்மகிட்ட என்ன இல்லை, அப்பாட்ட அம்மாட்ட ரூபா இப்போ இல்லை, இப்போ எங்கிட்ட நாங்கள் கொண்டு வரல, அதனால் இந்த பொருளை இப்போ உனக்கு எங்களால் என்ன செய்ய முடியாது, வாங்கித்தர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சில பிள்ளைகள் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுவிடும். அப்பா அம்மாட்ட இப்போ ரூபா இல்லை, இப்போ என்ன அடம் பிடிச்சாலும் அந்த கதை நடக்காது. என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணிடும்? சரின்னு சொல்லிட்டு அமைதியாக பாம்பு போல கூட வந்துடும். ஆனால் சில டைப் இருக்குது பிள்ளைகள், ஸ்தோத்திரம், தாய் தகப்பன்ட்ட இப்போ ரூபா இல்லைன்னு சொன்னாலும், என்னென்னு பொறுமையாக சொன்னாலும், கத்தி சொன்னாலும், கதறி சொன்னாலும் அந்த பிள்ளைகள் அந்த இடத்துல உருள ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? சில பிள்ளைகள் உடனே ஸ்தோத்திரம் கீழே தரையில் ஒரு சாஷ்டாங்கமாக விழுந்துடும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பாணியை கடைப்பிடிக்கும். நான் பார்த்துருக்கேன், ஒரு பிள்ளை இப்படி ஏதாவது ஒன்று அடம் பிடிக்கணும்னா உடனே மண்ணை தரையில் விழுந்து மண்ணை நக்கிறோம், மண்ணில் வாய வச்சிடும். அப்படி ஒரு அடம் பிடிக்கிற ஒரு சுவாபம். இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்ணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணனே தெரியாது. நம்மகிட்ட கையில் ரூபாய் இல்லை, வேற வழி இல்லை, என்ன பண்ணன்னு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த கடினமான புரிந்து கொள்ளாத தன்மை உள்ள பிள்ளைகளை என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால், கொஞ்சம் கடினமான பிள்ளைகளை கடினமான மெத்தடை தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் கையை இல்லைன்னா கம்பு கையில் கிடைக்கிறத எடுத்து வச்சு கொஞ்சம் சாத்தினா தான் அதுக்கப்புறம் பேசாமல் என்ன பண்ணும், கூட வரும். சொன்னால் என்ன பண்ணாது, அதுக்கு புரியாது. அதே போல் தான் சில பிசாசுகள், ஸ்தோத்திரம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்ன பண்ணிடும்? என்ன பிசாசை கொண்டு பிள்ளைகளோட போயிட்டு பேசுறீன்னு நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம், அடம் பிடிக்கிற பிசாசு இருக்கு. சில பிசாசு அவருடைய வார்த்தையை சொன்ன உடனே என்ன பண்ணிடும்? எப்பா வேண்டாம், நமக்கு ரிஸ்க்கு வேண்டாம், ஓடி தப்பிடும். அல்லேலூயா. ஆனால் சில பிசாசு இருக்குது, சில பிசாசு அடம் பிடிக்கும், போவார், வந்து ஆட்டிகிட்டே இருக்கும் தலையை. ஸ்தோத்திரம், போகவே போகாது. பாஸ்டர் கிடந்து மண்டையை போட்டு உடைப்பார். ஸ்தோத்திரம். அப்போதான் சில ஊழியக்காரங்க என்ன மெத்தடு கையாளுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நபருக்காக ஒரு 3 நாள் உபவாசம் சபையில் இருக்க வச்சு கொண்டு வந்து இருத்தி அவங்களுக்காக பாஸ்டரும் என்ன பண்ணுவார்? உபவாசம் இருப்பார். உபவாசம் இருந்து அவர்களையும் உபவாசம் இருக்க வச்சு அவர்களுக்காக ஜெபிக்கும்போது நிறைய இப்படிப்பட்ட கடினமான பிசாசுகள் என்ன பண்ணியிருக்கு? ஓடி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கடினமான கரையை போக்கணும்னா சில கடினமான ஸ்தோத்திரம் ட்ரீட்மெண்ட்டில் தான் அந்த துணியை என்ன பண்ணணும்? துவைக்கணும். ஸ்தோத்திரம்.
சில வெள்ளை ட்ரெஸ்ஸில் கடினமான கரைகள் பட்டிருந்துன்னு சொன்னால் அந்த வெள்ளை துணியை நல்ல பானைக்குள்ளே வச்சு தண்ணிக்குள்ளே வச்சு அவிப்பாங்க. அவிச்சு தான் அந்த கரையை என்ன பண்ண வேண்டியிருக்கும். சும்மா தேய்ச்சி சும்மா சோப் போட்டு சும்மா வாஷிங் மிஷினில் போட்டெல்லாம் போகாது. அப்படியே நீங்கள் என்ன மாதிரி போட்டீங்களோ அப்படியே வெளியே வந்துடும். அல்லேலூயா. மணிக்கணக்கு 2 மணி நேரம் வாஷிங் மிஷினில் ஓடி இருக்கும், ஆனால் கரை போயிருக்காது. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ அதுக்கு ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அந்த ட்ரைனிங்கை தான் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சில நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள், சில பிசாசு அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்காதீங்க. சில நேரம் நமக்கே இந்த பிசாசு பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக வர அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் நமக்கே நம்ம என்ன வரட்ட வேண்டியிருக்கோம், என்ன சொல்ல மாட்டீங்க. சில நேரம் நமக்கே நம்ம பேய் ஓட்ட வேண்டியிருக்கு. நம்மகிட்டே சில கடினமான சுவாபங்கள் இருக்கும். போவே மாட்டேனே அப்படி சொல்லும். மனம் திரும்பவே மாட்டேன். என்ன அப்போ அந்த மாதிரிப்பட்ட கடினமான சுவாபத்தை மாற்றணும்னா சும்மா ஜெபம் பண்ணாலும் போதாது. சும்மா 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், சும்மா பாஸ்டர்கிட்ட கொஞ்சம் தலையை கொடுத்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் பாஸ்டர் தலை கை ஜெபம் பண்ணுறது அதெல்லாம் செல்லாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட நபர் ஸ்தோத்திரம் அதிகமாய் தன்னை ஒடுக்கி ஆண்டுடைய சமூகத்தில் இரவும் பகலும் ஜெபிக்க அர்ப்பணிக்கணும். அந்த ஜெபத்திலையும் அந்த விடாப்பிடியான சுபாவம் மாறலையா, அந்த ஜெபத்தில் அந்த விடாப்பிடியான பாவத்தின் அடிமைத்தனம் மாறலையா, அந்த ஜெபத்தில் அந்த விடாப்பிடியான அந்த அடிமைத்தனத்தின் நுகம் முறியலையா, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டம் உபவாசம். உங்கள் உடலை ஒருக்கி உணவை வெறுத்து அமேன் ஸ்தோத்திரம் நீங்கள் உபவாசித்து ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அமேன் எவ்வளோ கடினமான உங்களை விட்டு போகாத அந்த கடினமான பிசாசின் கிரியையாக இருந்தாலும் பாவம் இஸ் ஈக்குவல் டு பிசாஸ். அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பாவம் வேற பிசாசு வேற கிடையாது. பாவம் தான் என்னது, பிசாசு தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். இருள் வேற பிசாசு வேற கிடையாது. இருளும் பிசாசும் ஒன்று தான் சொல்லுவேன். ஆனால் இங்கே இருக்கிற இருட்டை சொல்லலை, இப்போ இருக்கிற இருட்டை நான் சொல்லலை. அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் ஒரு இருள் இப்போ இருக்குது. ஒருவேளை பகலில் நாளை காலையில் விடிஞ்சிருச்சுன்னா பகல் வந்துடும். ஆனால் பகல் வந்தாலும் இந்த இருள் இருந்துகிட்டே தான் இருக்கும். உலகம் பூரா இருக்கிற இருள் இஸ் ஈக்குவல் டு பிசாசு. பிசாசு இஸ் ஈக்குவல் டு பாவம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது சில பாவங்கள் நம்மளை விட்டு போக மாட்டேங்குன்னு சொன்னால் சில பிசாசுனுடைய கிரியைகள் நம்மக்கிட்ட இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதை போக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளும் கொஞ்சம் கடினமான மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அதுக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்கிறார், ஒரு சில ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு என்ன தந்திருக்கிறார், கற்று தந்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் மையப்படும். அதுதான் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம பார்க்கும்போது 22 மற்றும் 23ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 22 மற்றும் 23ஆம் வசனம். மத்தேயு 17 22 23. அவர்கள் கலிலேயாவில் சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஸ்தோத்திரம். மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஒப்பு கொடுக்கப்படாமல் ஸ்தோத்திரம் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத ஆண்டவர் நமக்கு இங்கே காண்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கறது என்னன்னு சொன்னால் சரண்டர். சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுக்கறது என்ன சொல்லலாம்? சரண்டர் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில நேரங்களில் போலீஸ் சில நபரை தேடும்போது போலீஸ் தேடி பிடிச்சா ஸ்தோத்திரம் என்ன உண்டு? 4 மிதி உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? போலீஸ் ஒரு குறிப்பிட்ட நபரை தேடி அவங்க நேரத்தெல்லாம் மனக்கட்டு ஸ்தோத்திரம் அங்கேயும் இங்கேயும் அந்த வீட்டில் இருக்கான் இந்த வீட்டில் இருக்கான்னு சொல்லி ஊரா ஜீப்பில் டீசலும் போட்டு விரட்டி தேடி பிடிக்கும்போது அந்த கோவம் எல்லாத்தையும் சேர்த்து தேடின பசியோடு பட்னியோடு தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம ஸ்தோத்திரம் மேல் அதிகாரிக்கு பதில் சொல்லணுமேன்னு சொல்லி தேடின அந்த தேட்டம் எல்லாத்தையும் யாருக்கு மேலே தான் கையில் அகப்படுவான் பாருங்க. அவன் மேலே வச்சு காட்டிடுவாங்க, அடியில் தின்னுருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். ஆனால் அதே நேரத்தில் சில ஆட்கள் ரொம்ப ஆமென் ஸ்தோத்திரம், சில ஆட்கள் தலையோடு எங்கே போயிருக்கு, ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. நியூஸ் பேப்பரில் டிவிலலாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆமென். ஏதோ ஒரு பிரச்சனையில் ஆமென் சண்டையில் என்ன பண்ணி மாதிரி தலையை எடுத்துடுறது, தலையை முடியை பிடிச்சி தூக்கிட்டு போய் ஆமென் ஸ்தோத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு சரண்டர். அவனை என்ன பண்ண முடியும்? அந்த போய் உள்ளே போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டு மூலமாக கொண்டு பெரிய ஜெயிலில் தள்ளிடுவான். ஆனால் அவருக்கு பெரிய பெரிய அடிகள் எல்லாம் அவருக்கு அங்கே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் சரண்டர் பண்ணிட்டார். அல்ல இல்லையா சொல்லுங்க பாபு? அவர் சரண்டர் ஆகிட்டார். ஆனால் ஒளிச்சார்னு வைங்க, அவருக்கு கடினமான அடி உண்டு. அல்ல இல்லையா சொல்லுங்க? அதனால் இது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன செய்யணும்? ஒழிக்கக்கூடாது. நம்மளை ஒழிச்சு என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய துணிகரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அதை ஒழிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். ஒன்று. அதில் இல்லையா சொல்லுங்க? அதே போல் நம்மையே ஆண்டவருக்கு கொடுக்கறதும் ஒரு ஒப்பு கொடுக்கறது தான். கையை உயர்த்தல இல்லையா சொல்லுங்க? நம்மையே ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து நமக்கு நாம் எப்படி ஜீவிக்கணுங்கிறதுக்கு ஒரு முழு உதாரணம் தான் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரியவன், ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறவன் எப்படி வாழணும் பூமியில் A to Z. ஆமென் ஸ்தோத்திரம். எப்படி ஜீவிக்கணுங்கிறத ஸ்தோத்திரம் வாழ்ந்து காட்டிட்டு போனவர் தான் இயேசு. வெறும் பிரசங்கிச்சுட்டு போல. ஆமாம், எல்லாரும் நோட் பண்ணிக்கிடுங்க. சீசர்களே 12 சீசர்களும் நோட் எடுத்தீங்களா, பெண் எடுத்தீங்களா, எழுதிடுங்க, நான் சொல்கிறதெல்லாம் எழுதுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, அது எனக்கு அப்படி கிடையாது, உங்களுக்கு தான். ஆமென், நான் சொல்கிறத மட்டும் கேட்கணும், ஏன்ட்டெல்லாம் வேறு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நான் மாற்றம் செய்யலை. மாறாக அவர் சொன்னதை விட அவர் செஞ்சது தான் அதிகம். கையை உயர்த்திவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ததைத்தான் சொன்னாரே தவிர ஆமென் ஸ்தோத்திரம் செய்யாததை அவர் சொல்லலை. இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு உதாரணம், முன் உதாரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் தலையை சாய்த்தார், மரித்தார். ஸ்தோத்திரம். இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலும் கூட அவர் ஆமென் ஸ்தோத்திரம் பிதாவினுடைய ஒரு தற்சுரூபமாகவே அவர் இருந்தார். என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான் என்று சொன்னார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பிதாவை பார்க்கணும்னா பிதா எப்படிப்பட்டவர்னு யாருக்காவது தெரிஞ்சுக்கணும். பிதா எப்படி இருப்பார், அவருடைய சுவாபம் எப்படி இருக்கும், அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், அவருடைய இரக்க சுவாபம் எப்படி இருக்கும், அவருடைய அன்பு எப்படி இருக்கும்னு யாருக்காவது பார்க்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் இயேசுவை நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கனாலே போதும், நீங்கள் பிதாவை என்ன பண்ணிக்கலாம், இயேசுவின் மூலம் பார்த்துடலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போது ஸ்தோத்திரம் அதே போல் தான் கவனிங்க. ஸ்தோத்திரம் நம் ஒப்பு கொடுக்கப்படணும். ஒப்பு கொடுக்கப்படாமல் ஸ்தோத்திரம் நமக்கு என்ன கிடையாது, ஒரு மீட்பு ஆண்டுடைய சமூகத்தில் நமக்கு கிடையாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். அதே போல் தான் கவனிங்க, சில தீங்குக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுப்பார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கவனிக்கணும். ஸ்தோத்திரம் மனுஷர்கள் கைகளில் என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஒப்பு கொடுத்தார். ஏன் சொல்லுங்க பாப்போம், ஏன் சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள் தெளிவாக ஒரு வசனத்தில் சொல்லுவாங்க, அவர் தாமே சோதிக்கப்பட்டபடினால சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கையை உயர்த்திவர் அல்லேலூயா சொல்லுங்க. எதனால? அவர் சோதிக்கப்பட்டதுனால. அப்போ ஆண்டவரும் நம்மளை சில நேரங்களில் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார், சோதனைகளுக்கு ஒப்பு கொடுப்பார். ஆமென். ஒப்பு கொடுப்பார். சோதனையில் தள்ளி விடுறவர் இல்லை அவர். அதுக்கு ஒருத்தர் இருக்க, அவனுக்கு பேர் சோதனைக்காரன். சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு ஒருத்தர் இருக்க, அவன் பேர் என்னது, சோதனைக்காரன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சோதனைக்காரன் சோதிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் அவங்ககிட்ட ஒப்பு கொடுப்பார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே நல்லா கவனிங்க, அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பிசாசினாலே சோதிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே கொண்டு போகிறாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறாரு. 1. 2, பிசாசினாலே சோதிக்கப்படும்படி. ரெண்டுமே எப்படிப்பட்ட சூழ்நிலை? ரெண்டுமே நல்ல சூழ்நிலை, நல்ல சுமூகமான. மற்ற நிறைய பேர் கார்டில் போடுவான் இல்லையா, கல்யாண கார்டில், இந்த நேரத்தில் இந்த நேரம் என்ன நேரம்? சுப நேரம், சுப முகூர்த்தம். என்னது சுப முகூர்த்தம் அப்படிலாம் போட்டிருப்பான் இல்லையா? அந்த மாதிரி இயேசுவுக்கு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே சுப நேரமாக ஆரம்பிச்சிச்சு. 1 வனாந்திரம், 2 பேய் போராட்டம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் ஞானஸ்நானம் பெறதுக்கு முன்னாடி விசுவாசிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருந்து என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் பெறணும். ஞானஸ்நானம் பெற்றோன்னு எல்லாம் அப்பா எல்லாம் மாறிட்டுல, அப்போ தான் எல்லாம் ஆரம்பிக்கும். கையை உயர்த்து வர அல்லேலூயா சொல்லுங்க. அப்பாடா எப்படியோ என்ன பெற்றுட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுட்டேன்னு சந்தோஷப்படாத. ஆமே, ஞானஸ்நானம் பெற்றாச்சியா, இனிதான் உனக்கு ஆரம்பம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இனிதான் லெசன், பாடம் ஆரம்பமாகுது. இனிதே ஆரம்பம். அல்லேலூயா. இனிதான் போராட்டம் ஆரம்பம். ஆமென். சோதரம், போராட்டம் ஆரம்பமாக அதில் ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு உதாரணம்னு சொன்னேன். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். பிசாசினாலே சோதிக்கப்படும். அப்போ அந்த வனாந்தரத்தில் ஆவியானவரால் பிசாசின் கைகளில் கொஞ்சம் ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உன் வேலையை பார்த்துக்க, உன் வேலையை காட்டு, சோதி. டெஸ்ட் ஆரம்பம். எக்ஸாம் டைம் கொண்டு விட்டாச்சு. எக்ஸாம் களத்தில் இயேசு கிறிஸ்துவ கொண்டு எங்கே விட்டாச்சு? எக்ஸாம் களத்தில் கொண்டு விட்டாச்சு. சோதிக்கிறவன் யார்? அங்கே நிற்கான், லத்தியோட ஒருத்தன் அவன் நிற்கிற மாதிரி ஒருத்தன் நிற்கான். யாரு? சோதரன் ஒருத்தன் அங்கே ரெடியாக நிற்கான். அவன்கிட்ட கொண்டு விட்டாச்சு. அவன் என்ன பண்ணுறான்? இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். ஸோ நம்மளையும் ஆண்டவர், நீ கற்றுக்கொண்டதை, நீ வசனம் எவ்வளோ படிச்சிருக்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக போனியா, நல்லா ஆராதிச்சியா, நல்ல பிரசங்கெல்லாம் கவனிச்சியா, நல்லா பைபிள் படிச்சியா, சரி வா எக்ஸாம் வச்சுருவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? 3ஆம் கிளாஸ் என் பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து 4ஆம் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு என்ன எழுதணும்? நீ 3ஆம் கிளாஸில் என்னத்தை படித்து கிழிச்சாங்கிறத என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம், ஒரு எக்ஸாமில் நீ காட்டணும். காட்டினா தான் ஆமென் அந்த எக்ஸாம் ஒன்றை காட்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. எக்ஸாம் யாரை காட்டும்? நம்மளை காட்டிடும். நம்ம லெவலை எக்ஸாம் காட்டிடும். அதே போல் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு எக்ஸாம். ஆமென். அதே போல் தான் நமக்கும் பல எக்ஸாம்கள் வைக்கப்படும். ஒப்பு கொடுக்கப்படுவோம். மனுஷர்கள் கைகளில் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டது போல, பிசாசின் கைகளில் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த வனாந்திரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது போல, ஆமென் ஒரு சில சூழ்நிலைகளில் நம்மையும் கர்த்தர் இந்த கடினமான பாதைகள், உபத்திரவத்துக்கு, சோதனைக்கு, எக்ஸாமுக்கு, டெஸ்ட்டுக்கு ஒப்பு கொடுப்பார். நீ என்ன கற்றிருக்கிறான்னு பார்க்கறதுக்கு. நீ என்ன கற்றிருக்கிற, நீ என்ன வசனத்தை தியானிச்சிருக்க, நீ என்ன பிரசங்கத்தை கேட்டிருக்கேன்னு பார்ப்போம். நீ பிரசங்கத்தை கேட்டியா, சபையிலேருந்து தூங்குனியா? அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கத்தை கேட்டியா, சபையிலேருந்து தூங்குனியான்னு பார்த்துருவோம். ஆமென். நீ நான் ஒழுங்காக ஆராதிச்சியா இல்லை கடமைக்காண்டி ஆராதிச்சியான்னு பார்த்துருவோம். அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறது எது சொல்லுங்க பார்க்கலாம்? சோதனை தான் நிரூபிக்கும். கையை உயர்த்தி வரலையே சொல்லுங்க. அப்போ ஸ்தோத்திரம், ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். கையை உயர்த்தி. ஒப்பு கொடுக்கப்படாம நம்மளுடைய லெவல் நமக்கே சொல்லுங்கோ தெரியாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கே நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம விசுவாசத்தில் பெரிய புலியாக்கும் நினச்சிட்டு இருப்போம். நம்ம பரிசுத்தத்தில் பெரிய பெரிய புலியாக்கும். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு அப்படி நினப்பு இருக்கும். கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் நல்லா பைபிள் படிச்சிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் நல்லா தியானம் பண்ணி ஆண்டவருக்குள்ளே கொஞ்சம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன், சில நேரம் நமக்கே ஒரு எண்ணம் இருக்கணும் தெரியுமா? இப்போ நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. நம்ம ஆண்டவருக்குள்ள அப்படி இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். சரி, நம்ம எப்படி இருக்கோங்கிறத நமக்கு காண்பிச்சு தர்றது என்ன தெரியுமா? சோதனை. கையை உயர்த்தி. அதுக்கு தான் ஒரு லெசன் வச்சுருக்கேன், சோதனை காண்பிச்சு தரேன். அப்போ தான் சில நேரங்களில் சிலர்லாம் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? உடஞ்சி போயிடும், சோர்ந்து போயிடும். சோதனையில் தோற்றுருவோம். தோற்றவங்க என்ன வந்துடும்?
ரொம்ப வேதனை வந்துடும். சே, இவ்வளோதானா, சரி இவன் மாதிரி நினச்சேன். ஆமே சோதரன் நல்லா நான் முழங்காலே நின்ன உடனே பெரிய இவன் மாதிரி நினச்சேன். கொஞ்சம் பைபிளெல்லாம் தியானம் பண்ணி எடுத்து அப்படி கொஞ்சம் கரைச்சி குடிச்சு கொஞ்சம் என்ன ஒன்றா பெரிய இந்த மாதிரி நினச்சேன். என்ன இந்த போராட்டத்தில் ஒன்றால் என்ன பண்ண முடியல, நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், சில நேரங்களில் சோர்ந்துடும். கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க. யார மாதிரி? பேதுரு மாதிரி. அல்ல இல்லையா சொல்லுங்க. பேதுரு பேசாத பேச்சா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார்னா 12 சீசர்களை பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம். மற்ற சீசர்கள்ட்டேருந்து பதில் வர்றதுக்கு முன்னாடி பேதுருக்கிட்டேருந்து பதில் வரும். அல்லேலூயா. அதனாலேயே அந்த பையன் மூஞ்சி அவர் பார்க்க மாட்டார்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், கற்பனையில் சொல்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். எதுக்கு எடுத்தாலும் இவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கான், பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். மற்றவனை வாயே திறக்க மாட்டேங்க. அதனால் ஒரு கேள்வி கேட்டுட்டு இதை ஒதுக்கி தள்ளி விட்டு இங்கே பார்ப்பாரு, சவுண்டு அங்கேருந்து வர முன்னாடி இங்கேருந்து கேட்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக வர அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி பெரிய தொந்தரவு யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய தொந்தரவு. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் எங்கேருந்து வரும்? பேதுருக்கிட்ட இருந்து வரும். பேதுருக்கு நினைப்பு என்னன்னா நம்ம புலின்னு நினைப்பு. அதில் இல்லையா சொல்லுங்க. அதான் சொன்னாரு, நான் உமக்காக உமக்காக என் ஜீவனையும் தருவேன். அப்படியாப்பா? ஜீவன் தர்றது ரெண்டாவது இருக்கட்டு. முதல்ல வாயின் வார்த்தையில கொஞ்சம் நல்லபடியாக பேசப்பா. நாளைக்கு காலையில் சேவல் கூப்பிட்றதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன மானங்கெட்ட கேள்வி நீ கேட்பியே. அல்லேலூயா. புரியுதா? நீ ஜீவன் தர்றது ரெண்டாவது, அதை பார்த்துருவோம். நாளைக்கு சேவல் கூறுறதுக்கு முன்னாடி என்ன 3 தடவை மறந்து வச்சிருவேன். அப்படின்னு சாபம் கிடையாது. அது அவன் நல்லா தானே சொன்னான். ஏசியா இப்படி சாபம் போட்டார்? சாபம் இல்லை, நடக்க போகிறத சொல்லிட்டார். ரிசல்ட்டு ஞாபகம் வரணும்ல. அல்லேலூயா சொல்லுங்க. சொன்னால் தானே ஞாபகம் வரும். ஆமாம் சொன்னாரேன்னு, அதுக்கு தான் சொன்னார். புரியுதா? சொல்லாமலே நாளைக்கு தான் நடக்கும். நாளைக்கு ஆக்சுவலாக இதான் நடக்க போகுது. அதான் முன்கூட்டி என்ன பண்ணார், எப்பா போகும்போதாவது உனக்கு சொல்லி தந்துட்டு போகிறேன். இல்லைனா நீ அதே ஸ்பீடில் போய் எங்கேயாவது நீ விழுந்து போய் செத்து போயிடக்கூடாது பாரு ஆவியில். அதனால் போகும்போது உனக்கு சொல்லி தந்துட்டு போகிறேன். கொஞ்சம் அடக்கி சொல்லுங்க, கொஞ்சம் அடக்கி வாசி. உனக்கு லெவல் உனக்கே தெரியாது, நாளைக்கு காலையில் தெரியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ தெரியும்? நாளைக்கு காலையில் தான் உனக்கு தெரியும். நான் இவ்வளோ நாள் பொறுத்து இருந்தேன். நாளைக்கு காலையில் உனக்கு தெரியும். சரி பேசாமல் இரு. அடுத்த நாள் காலையில் காண்பி அவர் உடஞ்சிட்டார். யார்? உண்மையிலே பேர் அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு, சே நம்ம ஒரு டம்மி பீஸா, வாய் மட்டும் தான் பயங்கரமாக பேசியிருக்கோம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம யார். சொல்லுங்க வாயை திறந்து, சொல்லுங்க வாயை திறந்து. டம்மி பீஸுன்னு எப்போ தான் தெரியும்? சூழ்நிலையில் கொண்டு களத்தில் விடும்போது தான் தெரியும். ஏய் ஏய் ஏன்னுட்டு. இல்லைன்னா வாயில் என்ன பேசுவோம், தன்னா அவ்வளோதான். சிலர்லாம் சொல்லுவோம், அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். அப்படியா வான்னு சொல்லி நேரில் கொண்டு விட்டோன்னே நல்லா இருக்கீல. ஆனால் இவர் தான் அங்கே செவத்துக்கு அந்த சைடு பேசினார். அவனை பார்த்தேன்னா 4 அறை விடணும்னு நினச்சேன். அப்படியா வா இங்கே தான் நிற்கான் வான்னு சொல்லி சில ஆள் கூட்டு போய் விட்டுறோம். விட்டுனா நல்லா இருக்குல்ல. சரி உங்களாம் தேடிட்டு இருந்தேன் அந்த மாதிரி. அல்ல இல்லையா சொல்லுங்க. களம் காண்பித்து கொடுக்கும். என்னது காண்பிச்சு கொடுக்கும்? களம் தான் காண்பிச்சு கொடுக்கும். அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து அவர் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சதை கடைசியில் என்ன பண்ணார்? நிரூபித்து காட்டினார். ஒப்பு கொடுக்கப்படும் போது தான் தெரியும். ஸோ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களையும் கர்த்தர் சில நேரங்களில் ஒப்பு கொடுப்பார். சில உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பார். சில பாடுகளுக்கு ஒப்பு கொடுப்பார். பிசாசனுடைய போராட்டத்துக்கு சில நேரம் ஒப்பு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஓவர் கம் பண்ணி அந்த போராட்ட களத்தில் நீங்கள் சண்டை போடணும், யுத்தம் செய்யணும், போராடணும். சோர்ந்து போயிடக்கூடாது, முடங்கி தூங்கிடக்கூடாது. அங்கே தான் உங்கள் ஜெபத்தை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும். உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும். ஜெபம் பண்ணி நல்லா ஆமென் ஸ்தோத்திரம். வசனத்தை நீங்கள் கற்றுக்கொண்ட வசனத்தெல்லாம் அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும்? பிரயோகப்படுத்தணும், உபயோகப்படுத்தணும். உங்கள் ஆயுதத்தை எல்லாம் அங்கே தான் நீங்கள் உபயோகப்படுத்தி ப்ராக்டிக்கலில் ஜெயிக்கணும். தியரியில் படித்ததை எங்கே காட்டணும் சொல்லுங்கள்? தியரியில் படித்ததை ப்ராக்டிக்கலில் காட்டினா தானே பிரயோஜனம். இல்லைன்னா படித்து என்ன கிடையாது. 8 சுரைக்காய் கறிக்கு உதவுமா?
உதவாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதனால தான் மனுஷர்கள் கைகளில் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் கடைசி வரைக்கும் அவர்கள் மனுஷர்கள் அவரை என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? பல விதங்களில் துன்பப்படுத்தினாங்க. பல விதங்களில் துன்பப்படுத்தினாங்க. அமேன். என்ன துன்பப்படுத்தினாலும் அமேன் ஸ்தோத்திரம். வலி வேதனையில் ஒரு புறம் துன்பப்படுத்தி பார்த்தாங்க. ஸ்தோத்திரம். அவர் அங்கே என்ன பண்ணல, வலிக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கல. வலியினாலும் அவர் ஆண்டவரை மறுதலிக்கவோ, ஸ்தோத்திரம் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கவோ, எதுவும் கோவப்பட்டு எதுவும் செய்யவோ செய்யலை. அமேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வளர்க்குற நாய் கூட சில நேரங்கள் நம்ம வளர்த்த பாசமாக வளர்த்த நாயாக இருந்தாலும் சில நேரம் தவறுதலாக அது காலையோ அதுக்கு வாழையோ நீங்கள் சில நேரம் மிதிச்சுட்டு ஒரு கடி வாங்கிருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வாங்கியிருக்கலாம் வாங்கலையா? பூனையும் சில நேரம் நம்ம வளர்த்த பூனை தான் நம்ம மடியில் தான் வந்து தூங்கும். ஆமேன் ஆமேன். நம்ம மடியில் தான் தூங்கும். நம்ம தான் அள்ளி இதுக்கு கொடுத்துருப்போம், சோறெல்லாம் கொடுத்து வளர்த்துருப்போம். ஆனாலும் ஒரு நாள் தெரியாமல் பின்னாடி ரிவர்ஸ் கியர் போட்டு வந்தியே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ரிவர்ஸ் கியரில் வரும்போது பின்னாடி கிடந்த நாயை அல்லது பூனையை தெரியாமல் சவிட்டிட்டியே. சவுட்டினா மாத்திரத்தில் அது யார் சவுட்டுறதுன்னு பார்த்துட்டா கடிக்கும். பார்க்குறது ரெண்டாவது முதல்ல ஒரு கடி போடும். அல்லேலூயா சொல்லுங்க. 4 பவன் ஸ்தோத்திரம் பல்லையும் பதுக்கி வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு தான் பார்க்கும். ஐயையோ இது நம்ம ஓனர்ல கடிச்சு விட்டோமே, ரத்தம் வலிஞ்சிட்டு ஓடிடும் கடிச்சிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாய் கூட வலி தாங்க முடியாமல் நீங்கள் வளர்த்த நாயாக இருந்தாலும் சோறு போட்டு நாயாக இருந்தாலும் சரி, நல்லி எலும்பு போட்டு வளர்த்தாலும் சரி, அது அந்த நேரத்தில் வலி தாங்காமல் கடிச்சிடும். ஏசு கிறிஸ்துவ பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அமேன். அவரை போட்டு ஸ்தோத்திரம் வெளுன்னு வெளுக்கிறானுங்க. அமேன் ஸ்தோத்திரம். முதுகு விழா அமேன் ஸ்தோத்திரம். செவ்வு கண்ணம் அமேன் ஸ்தோத்திரம். இப்படி அவரை போட்டு உபத்திரம். வழியில் பதறிடுவாருன்னு பார்ப்போம். வழியில் ஏதாவது கோபத்தில் அவருக்கு வல்லமையை காட்டிடுறாரான்னு பார்ப்போம். அல்லேலூயா. வல்லமை உள்ள நம்மளே மாறுபட்ட ஆள்னா என்ன அடித்தாலும் வாங்கிட்டு தான் இருக்கணும். நமக்கு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவர் நினச்சாருன்னா சொல்லார்ல ஒரு இடத்துல அமேன் ஸ்தோத்திரம். நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன் தூதர்களை கட்டளையிடுவார்ப்பா. அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு தான் பேசாமல் இருக்கேன். நீயும் பேசாமல் இரு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உன் சிக்கடி கத்தியை வச்சுட்டு என்ன பண்ணு, சும்மா இரு. ஆமேன். உனக்கு அதுக்கு எது தந்திருக்கேன்? ஒரு ஆப்பிள் வெட்டி தர்றதுக்கு, ஒரு மாம்பழத்துக்கு தோல் உரிக்கைக்கு. அல்லேலூயா. ஸோ ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு தோல் உரிச்சு தர்றதுக்கு தான் அது தந்தேன். ஆமேன். காதை வெட்டதுக்கு தரல, பேசாமல் வச்சுக்கிட்டு அப்படி ஏதாவது செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். ஆமேன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸோ அப்படித்தான் அந்த வலி தாங்க முடியாமையாவது ஏதாவது பண்ணிடுறாரா, தான் வல்லமையை பயன்படுத்திடுறாரான்னு பார்ப்போம் தான் பிசாசு அந்த மனிதர்களை ஏவி விட்டு ஸ்தோத்திரம் அடிக்க வச்சான், துன்பப்படுத்த வச்சான், முள்முடியை அமுக்கி அவன் ரத்தம் வழியுது. ஏ அப்பா. ஆனாலும் அவர் அமைதியாக இருந்தார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி போல் அவர் இருந்தார். அல்லேலூயா. ஒரு டிபார்ட்மெண்ட் சக்ஸஸ். வலி இவரை ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து அமேன் தமிழர் பண்பாடு என்ன சொல்லுங்க பார்ப்போம். அமேன் மானம். அமேன். சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, மானம் இல்லாமல் உயிர் வாழ மாட்டார்கள் தமிழர்கள். அமேன் சொல்லுங்க. அமேன் ஸ்தோத்திரம். சார் அப்போ கவனிங்க, மானம்னா நமக்கு ரொம்ப முக்கியம். மனுஷங்களுக்கு ஆகாரத்தை விட மானத்தை விட்டு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உயிர் வாழ மாட்டாங்க. அப்படி தானே? ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் என்னது? மானம். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை உரிந்தார்கள், அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள், காரி துப்பினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. காரி துப்புறதுங்கிறது என்னது? மானம் வாங்குகிற ஒரு அடையாளம் தான் அது. ஆமாவா இல்லையா? அது என்ன பெருசாக வலிக்கையா செய்யும் காரி துப்புனா? சொல்லுங்களேன். காரி துப்புறது என்ன அவ்வளோ புல்லட் ஸ்பீடில் வந்து அடிக்க போது மூஞ்சில்? அது ஒரு அவமானம். அது என்னது? ஒரு அவமானமான ஒரு இது காரியம். சரியா? செவுட்டில் அடிக்கிறதுங்கிறது என்னது? அவமானமான ஒரு செவுட்டில் அடிச்சிட்டான்னா ஐயோ, அதை விட வயிற்றுல கும்மான்னு குத்தினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். நம்ம அது வேற, அது அடி. ஆனால் செவுட்டில் அடிச்சுட்டா அது என்னது? அது மான மரியாதை சம்மந்தப்பட்ட விஷயம். செவுட்டில் அடித்தாங்க. ஆமேன் ஸ்தோத்திரம். என்ன சொன்னாங்க? சிலுவையில் அரைஞ்சி வச்சுட்டு நீதான் மேசியாவானால் ஆமேன் ஸ்தோத்திரம் உன்னையும் காப்பாற்றிக்கொள். ஆமேன் ஸ்தோத்திரம். இல்லை சாரி, நீ என்ன பண்ணு, மேசியான்னா சிலுவையிலேருந்து இறங்கி வாப்பா. பெருசாக பேசிட்டு தெரிஞ்சா இல்லை, இறங்கி வாப்பா. ஸ்பீடை உண்டாக்க ஆகலாம். எப்படி புரியலையா உங்களுக்கு? இதில் உங்களுக்கு புரியலையா? உணர்ச்சியை தோன்றாவ அவமானப்படுத்துனாங்க, மானபங்கப்படுத்துனாங்க. அப்படியாவது வந்த வேலையை அவன் இடையில நிப்பாட்டிட்டு அவன் எல்லாரையும் அழிக்காரான்னு பார்ப்போம். விசாஸ் பண்ணுற வேலை இந்த ஜனங்களை ஏறி விட்டு. அதுவோ பாவம்.
அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். ஆமென். இவர்களை மன்னி, இதுகளுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க தாங்க செய்கிறது என்னதுன்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார். பாருங்க, பிசாசுக்கு மூஞ்சில் கரியை பிடிச்சி வச்சு, அந்த சிலுவை இருக்கும்போதும் பிடிச்சி வச்சு மூஞ்சில் என்ன பண்ணார் சொல்லுங்க, கரியை தேய்ச்சி விட்டார். அல்லேலூயா. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போமோ தெரியாது. அதனால தான் நம்மளை அந்த இடத்துல ஆண்டவர் விடலை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தான். ஆமென். அதனால தான் அவர் ஆண்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் அன்புன்னா அன்பு, பொறுமைன்னா பொறுமையை அவர்கிட்ட தான் பார்க்கணும், இறக்கம்னா இறக்கத்தை யார்கிட்ட தான் பார்க்கணும். நம்ம எவ்வளோ துணிகரமாக பாவம் செய்கிறோம். ஆமென். அவர் மட்டும் இறக்கம் இல்லாமல் இருந்திருந்தா என்றைக்கோ நம்மளை கொண்டு போட்டிருப்பார், அழிச்சிருப்பார், தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. இறக்கம் இருக்கிறனால தானே இந்த விளாட்டு விளாண்டுட்டு இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. அவர் இறக்கம்னா அவர் தான் இறக்கம். அதுக்கெல்லாம் சேர்த்து கடைசியில் என்ன பண்ணுவார், இறக்கத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவார், ஒரு கடைசியில் கூட்டலுக்கு ஒன்று போடுவோம்ல, நம்பர்லாம் எழுதிட்டு கடைசியில் ஒரு லைன் போடுவோம் பாருங்க. கூட்டல், அந்த லைன் போடும்போது தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு நம்பர் கீழே எழுத முடியாது, கூட்டல் மட்டும் கூட்டி தான் நம்பர் போடணும். அது ஜட்ஜ்மெண்ட். அது வரைக்கும் அவர் இறக்கமாக தான் இருப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த இறக்கத்தை அலட்சியப்படுத்திடக்கூடாது, உதாசீனப்படுத்திடக்கூடாது. நீங்கள் அதை உதாசீனப்படுத்த நம்பர் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கவுண்ட் டவுன் என்ன பண்ணிட்டு இருக்குது, கூட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை கழிக்கணும். அல்லேலூயா. ஏற்றுனதை என்ன பண்ணணும், கழிச்சு விட்டுறணும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆகையினால ஒப்பு கொடுக்கப்படுறோம். இன்னைக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். காரணம் அதுதான். ஏன் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம், அவமானப்படுகிறோம். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், ஆண்டவர் உம்முடைய பிள்ளையா இருக்கிற நான் அவமானப்படலாமா? ஆண்டவர் சொல்லுவார், நானே அவமானப்பட்டேன். ஆமென். ஸ்தோத்திரம். நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொன்னாருன்னா அடுத்து வாயை போய் மூடிட்டு நம்மளும் பேசாமல் இருப்போம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? சில நேரம் நமக்கு அப்படி உத்வேகம் வரும். சில ஆட்கள் நம்மளை அவமானப்படுத்திடும். ஆண்டவரே என்ன இப்படி பேசிட்டானே, ரொம்ப உடஞ்சிருவோம். ரொம்ப உடஞ்சி போய், ஆண்டவரே நான் நம்முடைய ஊழியத்தை செய்கிறேன், அல்லது நான் நம்முடைய பிள்ளை, நான் இரவு பகலும் ஜெபிக்கிறவன், என்ன இப்படி சொல்லிட்டானப்பா, இப்படி சொல்ல அனுமதிச்சிட்டிங்களாப்பா அப்படின்னு சொன்னான்னா, அப்போ தான் நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் சொல்லுவார், ஆமென். ஸ்தோத்திரம். எம்மா நீ என்ன நினச்சிக்க, என்ன, நானும் ஒப்பு கொடுக்கப்பட்டேன், நீயும் இன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்க, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற. சங்கீதக்காரனாகிய தாவீது, ஆமென். ஸ்தோத்திரம். அவர் பண்ணார் பாவம், யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு அழகாக இருந்தார். ஒருத்தன் வந்து என்ன பண்ணான், மகா சபையில், ஆமென். ஸ்தோத்திரம், கேட்டான் கேள்வி. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு சம்பவத்தை சொல்கிறான், அழகாக சொல்கிறான். ஆமென். சொல்லும் போதுமே இவர் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், அவன் யார், அவனை இப்பொழுது என்ன பண்ணிடுவோம், இப்போ அவனை நமக்கு கொண்டு வெட்டி வெளி போட்டுறணும். யார் அவன், நீர் தான் அவரு. அவனா அவர் வேற யாரெல்லாம், யார் தான், நீர் தான். அப்படியா? நம்ம மிக்கேல் சொல்லுவான், அப்படியா, அந்த மாதிரி. அல்லேலூயா. அப்படி ஆகிப்போச்சு தாவீதுக்கு அன்னைக்கு. ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல, ஆனால் முதல்ல கொஞ்சம் இந்த ராஜ சிங்காசனத்தில் உட்காரதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இதே மாதிரி சூழ்நிலை உனக்கு ஒரு நாள் வரும், வந்துச்சு. அப்போ ஆமென். ஸ்தோத்திரம். ஒருத்தன் சொல்லுவான், இன்னும் நம்ம கையில் வசமாக மாட்டியிருக்கான், யார், சவுல். அல்லேலூயா. இவன் தானே நம்மளை ஓட விட்டு விரட்டிகிட்டு இருக்கான், போட்டு தள்ளிடுவோமா, நல்ல வாய்ப்பு, ஒரே குத்தில் என்ன பண்ணிடலாம். இப்போ ஒரே குத்து ஈட்டியை வச்சு சொருவுனா இந்த சைடு குத்தி அந்த சைடு வந்துடும், சோழியை முடிச்சுட்டு நம்ம போய் சீட்டில் உட்காந்துடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. கை வைக்காத, தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒன்லே அவன் வயசாகி சாவட்டு, இல்லைன்னா வியாதியாகி சாவட்டு, இல்லைன்னா வேற எவன்ட்டையாவது சண்டை போட்டு சாவட்டு. ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், அது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன அபிஷேகத்திருக்காருல, இப்போ என்ன எப்போ வைக்கணுமோ அப்போ வைப்பார். அதுவரை நான் ஓடணும்னா ஓடிட்டு தான் இருப்பேன். அப்போது அந்த மெச்சூரிட்டி இருந்துச்சு. சீட்டில் ஏறி உட்காந்தோன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டி குறைஞ்சிச்சு. அது எல்லாருக்கும் வர்றது தான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது எல்லாருக்கும் வரக்கூடியது தான், அப்படி தான் ஆகும். ஆனால் அப்போ தான் ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்புவார். அனுப்பி என்ன பண்ணுவார், கிளியர் பண்ணணும். நல்லா பிள்ளை இல்லை, என்ன தான் ஆனாலும் இது கொஞ்சம் அப்படி தான், அது சரி பண்ணணுமே. அதுக்கு அவர்கிட்ட நிறைய மெத்தட்லாம் ஆண்டவர்கிட்ட இருக்குது. அப்படி தான் ஒப்பு கொடுத்து தான் நம்மளை என்ன பண்ணுவார், சொல்லுங்க வாயை திறந்து. நம்ம ஏன் என்னை ஒப்பு கொடுக்குற, நம்ம கேட்குற கேள்வியை பார்த்தா யோபு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நமக்கு நினப்பு இருக்கும். ஏன்னா நான் பெரிய யார் சொல்லுங்க, நான் யோபு மாதிரி உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோனுமாகிய மனுஷன் என்ன போய் இப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்கிற மாதிரி தான் கேட்போம். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கும்போது தான் தெரியும், ஓஹோ அவ்வளோதானே நம்ம நிலைமை, இதுக்கு தான் இவ்வளோ பேசணுமா
அப்படின்னு கடைசியில் அப்படி ஆயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் ஸ்தோத்திரம். நம்ம என்னத்தாயா பண்ணணும் அப்போ அந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த பாடுகளை தாண்டறதுக்கு ஆண்டவர்கிட்ட பலனை கேளுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்ன கேளுங்க? பலத்தை கேளுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிசாசானவன் உங்களை சுலகில் போட்டு புடைக்கிறதுக்கு என்னிடத்துல என்ன கேட்டிருக்கான்? உத்தரவு கேட்டிருக்கிறான். ஆமென். அப்போ நான் உத்தரவு கொடுக்கலன்னு நான் சொன்னார்? உத்தரவு கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னார்? இல்லை. நானும் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உபத்திரவம் தேவை, உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. உபத்திரவம் மாறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. அது வந்த வேலையை முடிக்காமல் என்ன பண்ணாது? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஜெபம் பண்ணி அழுத்துருவோம் மத்தியெல்லாம். சில நேரம் என்ன பாட்டு எவ்வளோ ஜெபம் பண்ணி அது மாற மாட்டேங்குது. பேசாமல் இருங்க. ஆண்டவர்கிட்ட ஒன்றே கேளுங்க. ஆண்டவரே, இது நீங்கள் தந்தது, உங்கள் அனுமதி இல்லாமல் எனக்கு இது வராது ஒன்று. ஸோ எதுக்கு வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், இது எதுக்கு வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணணும்? என்னை பலப்படுத்துங்க. இந்த சூழ்நிலையை தாண்டி வர்றதுக்கு என்ன பண்ணுங்க? அவ்வளோதான். இதுதான் ஞானமான ஜெபம். அல்லாமல் நான் பலனடையாமல் இது மாறட்டு இது மாறட்டு இது மாறட்டுனா அது வந்ததே அதுக்கு தானே. வந்ததே எதுக்கு தான்? நம்மளை பலப்படுத்துறதுக்கு தானே, நம்மளை கிளியர் பண்ணுறதுக்கு தானே வந்துச்சு. மாறட்டுனா அப்போ அதை மாற்றிட்டு போகிறதுக்கு அதுக்கு வேற என்ன? அதில் பிரயோஜனம் என்ன? ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அப்போது அதை கிளியர் பண்ணணும்னு சொன்னால், ஆண்டவரே இதை தாண்டுவதற்கு எனக்கு என்ன தாங்க? எனக்கு பலன் தாங்க. ஆண்டு சொன்ன உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணேன். ஏன் அந்த விசுவாசம் ஒளிந்து போகிறதுக்கு வேண்டுதல் பண்ணுறவருக்கு அந்த உபத்திரவத்தை மாற்றி போடுறதுக்கு என்னம்மா சொல்லுங்க? அந்த உபத்திரவத்தை நான் மாற்றி போடுகிறேன் அப்படி சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன் மாற்றி போடல? நான் உபத்திரவப்பட்டது யார் சொன்னா? தாவீது சொன்னார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ உபத்திரவம் எதுக்கு வந்துச்சு? தியரியை ப்ராக்டிக்கலாக மாற்றுறதுக்கு தான் என்ன வந்துச்சு சொல்லுங்க? நீ கற்றுக்கொண்டதை செயலில் நிரூபிக்கிறதுக்கு தான் காரியம் வந்துச்சு, உபத்திரவம் வந்துச்சு. உபத்திரவத்தில் தான் நீ தேவனுடைய பிரமாணத்தை நீ கற்றுக்கொள்வேன், இன்னும் ஆண்டவரை நீ அறிவேன். ஆகையினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதே போல தான் நீங்களும் சில நேரங்களிலே பிசாசின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள், சில நேரங்களிலே மனிதர்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள், சில நேரங்களில் சில சூழ்நிலைகளுக்கு உள்ளாய், வனாந்திரத்திற்கு உள்ளாய் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். எந்த சூழ்நிலை ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் ஒன்றில் உறுதியாக இருங்க, என்னை ஒப்பு கொடுத்தவர் கர்த்தர். என்னை எதுக்கு ஒப்பு கொடுத்தாரோ ஆமென், அதை செய்து முடிக்க ஒரு வல்லமுள்ளவராக இருக்கிறார். என்னை அழிக்கிறதுக்கு இல்லை, நான் அழிஞ்சு போகிறதுக்கு இல்லை, நான் ஜெயிக்கிறதுக்கு, சாத்தானின் தலையை நசுக்கிறதுக்கு இயேசு ஒப்பு கொடுத்தார். நம்மளெல்லாம் மீட்கிறதுக்கு இயேசு ஒப்பு கொடுத்தார். அதே போலத்தான் உங்களை ஒரு சில சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அந்த சூழ்நிலை நீ அழிஞ்சு போகணுங்கிறதுக்காக. நீங்கள் அழிஞ்சு போகிறனால எந்த பிரயோஜனம் உண்டு? இப்போ இயேசு மரித்தார், நமக்கு எல்லாருக்கும் ஒரு மீட்பு கிடச்சி. நம்ம செத்தா யாருக்கும் மீட்பு கிடைக்கும் போது, அதனால் நீங்கள் சாவ மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. நல்லா சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சூழ்நிலை உங்களை கொல்லாது, அந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளாது. ஆமென், ஸ்தோத்திரம். மாறாக ஆமென், அந்த சூழ்நிலை உங்களை உருவாக்கும், அந்த சூழ்நிலை உங்களை பலனாக்கும், அந்த சூழ்நிலை உங்களை ஜெயிக்க வைத்து உங்களை கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சித்தம் நிறைவேற்றி முடிக்கப்படும். உன்னை ரட்சித்ததனுடைய நோக்கம் நிறைவேறும். அதுக்கு ஒப்புக்கொடு. அதான் பாஸ்டர்மார் சொல்றது என்னது? ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடுன்னு சொல்லி சில நேரம் ஸ்பீடாக சொல்லும்போது அது உப்பு கொடுன்னு ஆயிரும். உப்பு கொடு உப்பு கொடு உப்பு கொடு உப்பு கொடு உப்பு கொடு. என்ன பாஸ்டர் உப்பு கொடுங்காரு அப்படின்னு உப்பு பாக்கெட்டோட வந்துடக்கூடாது. ஒப்பு கொடுன்னா என்ன? சரண்டர் பண்ணு. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கறதுல தான் எல்லாமே அடங்கும். ஸோ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்தையும் கொடுங்க ஆண்டவர்கிட்ட. கர்த்தர் உங்களை எப்படி உருவாக்கணுமோ உருவாக்குவார். எல்லாம் நல்லதுக்கு தான். எல்லாமே சொல்லுங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமென். இதை எப்படி கிளியர் பண்ணணும்? ஸோ அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர் என்ன எப்படி கிளியர் பண்ண உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு என்னையே தெரியாது. என்னையே எனக்கு, ஹலோ புரியுதா உங்களுக்கு? என்னையே எனக்கு
தெரியாது. நான் நினச்சிட்டு இருப்பேன். அதான் சொன்னேன் இல்லையா, பேதுரு மாதிரி தான் நம்மளை நம்ம பெருசாக நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நமக்கே நம்மளை தெரியாது. உபத்திரவம் தான் காட்டி தரேன் நம்ம யாருன்னு. ஸோ ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர் என்ன செய்யணும், என்னை எப்படியா உருவாக்கிடுங்க, என்னை விட்டுறாதீங்க, எப்படியோ என்ன கை மட்டும் விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன நரகத்துக்கு மட்டும் விட்டுறாதீங்க, ஆனால் என்ன பண்ணணும் பண்ணிவிடுங்க சொல்லு. போதும். பரலோகத்தை விட வேற என்ன? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. சொல்லுங்க சதமா அலையிலையா சொல்லுங்க. அதனால ஒன்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும், அதனால் என்ன உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, என்ன ஆனால் கை மட்டும் என்ன பண்ணுறாங்க, எந்த சொல்லையும் விட்டுறாதீங்க, என்னை நரகத்துக்கு மட்டும் விட்டுறாங்க, பரலோகத்துக்கு நான் வரணும், அதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு தான் தெரியும், பண்ணுங்க. அப்படி சொல்கிறதுக்கு தில் இருக்கா, தைரியம் இருக்கா? இருக்கணும். சரண்டர், ஒப்பு கொடு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒப்பு கொடுக்கப்படும். ஒப்பு கொடுக்கறதுல இவ்வளோ நன்மை இருக்குது. நிறைய பேர் பயந்துரும், ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஒப்பு கொடுக்கன்னு சொல்லி ஆமீன் பிறகு நம்மளை போட்டு பாடாப்படுத்தி உபத்திரவப்படுத்தி கஷ்டப்படுத்தி, அப்போ கஷ்டப்படுத்தி ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நரகத்துக்கு போனால் பரவாயில்லையா? சரிம்மா நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ ஒப்பு கொடுக்க வேண்டாம், ஒப்பு கொடுத்தா நான் உன்னை கஷ்டப்படுத்திடுவேன் நினச்சி நீ இந்த வார்த்தையே சொல்ல மாட்டேன். அப்போ ஒப்பு கொடுக்கவே மாட்டேன், எங்கே ஒப்பு கொடுக்கேன்னு சொல்லி போட்டு கொண்டு வரோன்னு சொல்லி பயந்து ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்தீங்கன்னா அப்போ பரவாயில்ல, அப்போ நரகம் பரவாயில்லையா அதுக்கு அப்படின்னு சொன்னால் இல்லை அது நரகத்துக்குலாம் போக முடியாது, அப்போ ஒப்பு கொடுக்க முடியாது. அப்போ நம்ம எல்லாம் பெரிய யாரு? ஞானம். நம்மெல்லாம் யாரு? ஞானத்தில் கூடினாலும் அவர் யாரு? ஏமாளி. ஒப்பு கொடுக்கவும் மாட்டேன், நரகமும் வேண்டாம். அல்லேலூயா. அப்போ என்னதான் தீரும்? என்னதான் தீரும்? மேரி சொல்லுமா? ஒப்பு கொடுத்துட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. அங்கே தான் தீர்வு இருக்கு, அதுதான் தீர்வு. ஆமேன்னு சொல்லுங்க பாபு.